வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்டு அடுத்தது நெக்ஸ்ட் மண்டேக்கான லெவல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு கிளாஸஸ், அதாவது இந்த மே மந்த்துக்கான கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸ்க்கான டிஸ்கவுண்ட் அப்படின்றத நீங்கள் தம்ப்ரைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் ஒரு கிளாஸஸில் ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அதில் டிஸ்கவுண்ட் பண்ணால் நீங்கள் பெனிஃபிட்டாக இருப்பீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பெனிஃபிட்டாக இருப்பீங்க. ஸோ அதில் அடுத்ததான் நானும் பெனிஃபிட் ஆகணும். ரெண்டாவது அடுத்து இன்னும் மோர் பீப்புளுக்கு இந்த கான்செப்ட், இந்த ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்ததாக நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவர் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா, ஸோ அவரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஃபீஸை வந்து 5000 உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ திருப்பி நீங்கள் பே பண்ண ஃபீஸில் வந்து உங்களுக்கு 5000 திருப்பி உங்களுக்கு தரப்படும். அவர் அடுத்தொருத்தரை ஜாயின் பண்ணுறாரு, ஒரு ரெஃபர் பண்ணி அவர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு ரெண்டாவது பர்சனுக்கு ஒரு 5000 அடுத்து கேஷ்பேக் செய்யப்படும். ஸோ ஃபுல் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணுற இன்னொருத்தர் அவர் பேமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னா, ஸோ அதிலிருந்து 5000 வந்து உங்களுக்கு திருப்பி உங்களுக்கே கிடைக்கும். ஸோ இது கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்களும் நானும் மட்டும் ப்ராஃபிட்டபிள் இல்லாமல் ஒரு பெனிஃபிட் ஆகாமல், ஸோ எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேரணும். இதில் மிக மிக முக்கியமான விஷயம், இதில் நிறைய பேர் சொல்லலாம், இல்லை எப்படி பார்த்தாலுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிள் தானே அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நினைக்கிறவங்க கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோட ஃபஸ்ட்டு இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கான்செப்ட் அப்படின்றத வந்து நம்ம லேர்ன் பண்ணி அதுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு டேட்டாஸ் எடுக்கணும். இங்கே எல்லாருமே எப்படிப்பட்ட கான்செப்டை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்த எஃபர்ட்ஸும் போடாமல் டெய்லி மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணி உடனே பார்த்த உடனே முடிவு பண்ணி உடனே எடுக்கணும், நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்யூரஸியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுல தப்பே கிடையாது, தாராளமாக நீங்கள் அப்படி தான் இருக்கணும். ஆனால் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணி அதில் எஃபர்ட் போட்டு அதில் டெய்லி டேட்டாஸ் எடுத்து அந்த டேட்டாஸுக்கு மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்து குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 2 to 3 years ஆகணும். பேசிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது அந்த கான்செப்டில் ஓவராலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே ஒரு 6 months ஆகும். ஸோ அந்த 6 months ஆஃப்டர் தான் நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ரெண்டாவது, இந்த கான்செப்டை நீங்கள் இன்னொருத்தருக்கு, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் சஃபர் ஆகிட்டு இருப்பார் இல்லையா, அதிகபட்சமாக லாஸ் ஆகிட்டே இருந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் நம்மளுக்கு வரல அப்படின்னு சொல்லி சஃபர் ஆகிட்டு இருப்பார் இல்லையா, அவருடைய லாஸுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுடைய லாஸுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும், அதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய லாஸ்ட் செஷனில் இருந்து எனக்கு ஒரு பிரேக் போட்டது அப்படின்றது இந்த ஒரு கான்செப்ட் மூலியமாக தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மார்க்கெட் எந்த ரேஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு மார்க்கெட் மாதிரி, இன்னைக்கு மார்க்கெட்லேயுமே நம்ம சொல்லியிருந்தோம், நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி உள்ளே வர்றாங்களாம் பாருங்கள், இல்லை எஸ்டர்டே லோக்கு மேலே போயிட்டு உள்ளே வராங்களாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து ஓப்பனை கட் பண்ணி லோவை கட் பண்ணி வீக்லி லோ நெக்ஸ்ட் வீக், அதாவது லாஸ்ட் வீக் உடைய ஹை 872 அதுக்கும் கட் பண்ணி வந்திருக்காங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அடுத்தடுத்த டார்கெட்டாக அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்கு, டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டையும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண கூடியதாக இருக்கும். ஒரு ஆப்ஷன் பையருக்கான மார்க்கெட், நீங்கள் பையராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுத்து அதில் பையருக்கு சான்சஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கான்செப்டில். ஸோ நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுருங்க, எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், புரியுமா? ஸோ இதை வச்சா நான் வந்து இதை லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு 1 or 2 weeksல நான் ப்ராஃபிட்டபுளாக மாற முடியுமா அப்படின்னு சொல்லி, அது உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நம்ம எதை பார்க்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம்.
ஸோ இன்னமுமே அதுக்கு 2வதா வந்து நீங்க அதுக்குண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க பிடிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி. இப்ப நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸே நெறைய பேர் எடுத்துக்கலாம். இப்ப இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேல போயிட்டு திருப்பி கீழ வர்றாங்க இல்லையா? அந்த இடம் வந்து ஒரு ஃபேக் அவுட்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் எஸ்டர்டே ஹையோ இல்ல எஸ்டர்டே லோவையோ பிரேக் பண்ணி கீழ போகும்போது ரியல் பிரேக் அவுட் கிடைச்சு அதிலிருந்து ட்ரேட் எடுக்கிறவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு மீன் ரிவர்சல் அதாவது கீழ போயிட்டு திருப்பி அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் என்னன்னா, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ட கண்டுபிடிச்சு அதுல 2 ஸ்ட்ராங்கிள் அப்படி பேஸ்ல செல் பண்றவங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. அப்ப நம்ம இதுல எத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த கான்செப்ட் மூலியமா நம்ம எத எடுத்துக்கிறோம், அதுலருந்து நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்றது தான். இப்ப சைட்வேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அப்சைடு சைட்வேஸா போயே ஒரு அப்சைடு போகும். ஸோ அதுக்கு நீங்க ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்து மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு கால் ஆப்ஷன பை பண்ணி ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்றதாகட்டும், ஆப்போசிட்ல ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்றதாகட்டும், திருப்பி மார்க்கெட்ட வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு ப்ராஃபிட் லாக் பண்றதாகட்டும், இந்த மாதிரி நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ நீங்க இதிலிருந்து கண்டுபிடிக்கும். அப்ப அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன மூவ்மெண்ட் அப்படின்றத, எந்த மாதிரி மூவ்மெண்ட் அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிய அந்த இடத்துல போயி கரெக்ட்டா அத வந்து பிட்ச் பண்ணோம்னா சரியா இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு கான்செப்ட் மூலியமா கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் நீங்க ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டுல மார்க்கெட்ல ஒரு சைட் வேஸோ, இல்ல ஒரு பிரேக் அவுட்டோ, ஃபேக் அவுட்ல இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா சூட் ஆகாது. நம்ம மார்க்கெட் அப்படின்றது முழுக்க முழுக்க ஆப்ஷன் செல்லர்ஸ் உடைய கையில தான் இருக்கு. ஸோ அவங்கள பின்தொடரணும் அப்படின்னா, நீங்க இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற டேட்டாவ தான் நீங்க அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதன் மூலியமா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு நியர்பை அந்த எஸ்டர்டே ஹைக்கு மேல அதாவது 289ல ஓப்பன் ஆயிட்டு நம்ம காலையிலேயே கூட சொல்லியிருந்தோம் ஒரு கேப் அப் மொமெண்டம் குடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனா ஜஸ்ட் அந்த எஸ்டர்டே ஹைக்கும் லோவுக்கும் இடையிலே ஓப்பன் பண்ணி நம்ம அந்த 23,300 சொன்னோம்னா 24,300 ஸ்ட்ராடல் அந்த ஸ்ட்ராடலுக்கு நியர்பையே ஓப்பன் பண்ணிட்டு ஹைக்கு மேல போய் ஒரு பிரேக் அவுட் அப்படின்றத காமிச்சு ட்ராப் பண்ணி அகைன் கீழ வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 850 வரைக்கும். அதே மாரி இந்த 850ல ரிவர்ஸ் ஆனதுக்கும் ஒரு மீன் ரிவர்சல் கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பிரீமியத்த பேஸ் பண்ணி ஒரு மீன் ரிவர்சல் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. ஸோ அதையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அப்ப இவ்வளவு தூரம் இறங்குற அந்த புட் ஆப்ஷன் அந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது சீக்கிரமா அவங்க டீகே ஆகக்கூடும். உதாரணத்துக்கு இப்ப இந்த புட் ஆப்ஷன எடுத்துக்கலாம். அதாவது 23,850 எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ டீகே ஆயிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ செல்லர்ஸா நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, ஸோ இந்த டீகே அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஒரு மார்க்கெட்ல வந்து மேலேருந்து இப்போ மார்க்கெட் விழுகுறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு கால் ஆப்ஷன செல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல, அது பெரிய ப்ராஃபிட்டபிளா நம்மளுக்கு இல்ல அப்படின்னா, இந்த மீன் ரிவர்சல்ல ஆப்போசிட் சைடு மேல இருந்து கீழ விழுந்ததுக்கப்புறம் நீங்க புட் ஆப்ஷன செல் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அதனுடைய டீகே அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல சரியான ரிவர்சலா இருக்கு அப்படின்னா, அந்த சரியான ரிவர்சல்ல கீழ மேலேருந்து கீழ வந்து அகைன் ரிவர்சல் ஆகும்போது, நீங்க கால பை பண்ணீங்க அப்படின்னா கூட அதுவும் சரியான மூவ்மெண்ட் குடுக்கும். அதுக்கேத்த மாதிரிலாம் அனலைசிஸ் இருக்கும். இப்ப இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் 23,850 புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரூ. 180லிருந்து ரூ. 70 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்ட காணோம். இதுதான் அந்த டீகே. இங்கேருந்து மார்க்கெட் மேலேருந்து கீழ விழுந்ததுக்கு கால் எவ்வளோ இறங்கியிருக்காங்களோ, இந்த ரிவர்சல்ல புட் அத விட கொஞ்சம் அதிகமாவே இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஆப்ஷன் மேலேருந்து ஒரு ஹை வச்சுட்டு அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நல்லா டீகே ஆகும். ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். ஸோ இந்த இடத்துல இருந்தே அதாவது இந்த 193 டூ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ 296 இங்கேருந்து 100 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் பிரீமியத்தில் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு சரியான ரிவர்சல் நல்ல ரிவர்சலாவும் இருக்கு. கால் ஆப்ஷன் பை பண்றவங்களுக்கும் நல்ல ரிவர்சலா இருந்திருக்கு. ஸோ இதே அந்த சேம் கான்செப்ட்ட நம்ம இங்க பிட்ச் பண்ணி அதாவது செல்லர்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து ஆப்ஷன் பையர்ஸும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒரு செல்லர்ஸ் உடைய டேட்டா. இதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டின்னு பார்க்கறது மட்டும்தான் ஆப்ஷன் பையர்ஸ் உடைய டேட்டா. அப்ப இந்த ஆப்ஷன் பையர்ஸ் செல் உடைய டேட்டா இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் ஆப்ஷன் செல்லர்ஸ் உடைய டேட்டாவையும் ரெண்டையும் ஒரு கம்பைன் பண்ணி நீங்க பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதிலிருந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்க போறாங்க அப்படின்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு முடிஞ்சிருக்குது அப்படின்றது 24,039. ஸோ 24,000 கால் 998, 24,000 போட்டு 150. அப்போ 24,200 அண்ட் 23,850.
சரிங்களா? கரெக்ட்டா அந்த 150ல முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு லோ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமா இருந்திருக்கு. அப்ப இந்த 200 நியர் பை 350னா கிட்டத்தட்ட 350 பாயிண்ட். அப்ப 24 350 அடுத்து இந்த பக்கம் கீழ வச்சீங்கன்னா 23 650 இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சா இருக்கும். ஸோ இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். 2வது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஸோ அப்போ மார்க்கெட் நேத்திக்கே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சின்ன ரேஞ்ச் அப்படின்றது வியாழக்கிழமை ரேஞ்ச் வந்து சின்னதா அமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹைக்கு மேலே போயிட்டு கீழே வரதாகட்டும், இல்லை எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு மேலே போகிறதாகட்டும், ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும், ஆப்ஷன் பையிங்க்கு இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி சினாரியோ பேசிஸ்ட் அனாலிசிஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சினாரியோ அப்படின்றதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டே பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2-3 வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம் மார்க்கெட் சினாரியோனா என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அதை வந்து நம்மளுடைய வகுப்புகளில் ரொம்ப கிளாரிஃபைடாக நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு சினாரியோவும் இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சினாரியோவும் எடுத்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நடந்திருக்கு, அதில் வந்து மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து இந்த சண்டே வரைக்கும் தான். அதாவது இந்த ரெஃபரல் டிஸ்கவுண்ட் அப்படின்றது இந்த சண்டே வரைக்கும் தான், சண்டேக்கு அப்புறம் கிடையாது. ஸோ ஃபாஸ்டராக ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் சைடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா புட் சைடுடைய டிகே அப்படின்றது அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோ வரைக்கும் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னைக்கு லோ வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை எஸ்டர்டே லோவாக இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில். ஸோ அங்கே வர்றதுக்கு கூட வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இதே தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம கொடுத்துருந்த ரேஞ்ச் அப்படின்றத ரீச் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஷார்ட் ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அதை ரீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்க. நேற்றுக்கு வீடியோவை பார்த்தவங்க. ஸோ இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது அப்படின்றது 54 660 நியர்பை. அப்போ மார்க்கெட்டில் கொடுத்துருக்கிறது ஓவரால் எல்லா புட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க 55,000. அப்போ 54 600 முடிச்சிருந்தாலும் அங்கே 55,000 ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து 1200 இந்த புட் ஆப்ஷனில் இவங்களை மைனஸ் பண்ணினா ஒரு லெவல் கிடைக்கும்ல, அதுக்கு கீழே நின்னால்தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 53,800ல் 800க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இவங்க வந்து பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 800க்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும்போது இன்னமும் ஃபாலை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்து கீழே எங்களுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 54,000 புட் ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த பேசிஸில் ஒரு டேபிள் அமையும் போது இந்த டேபிளை ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி டேபிளை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் வந்து மாறி இருக்கு, ஒவ்வொரு நாளும் டேபிள் எப்படி மாறி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணாலே மேக்ஸிமம் மந்த்லிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுல இருந்து சூப்பராக எடுக்கலாம். அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தால் தான் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 1 மந்த்தாவது பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பேங்க் நிஃப்டி சைடு வந்து அதுவுமே அதே தான் புட் சைடு வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே நின்றுட்டாங்க அப்படின்னாலே மார்க்கெட் இன்னமும் டவுன் ட்ரெண்டை சந்திக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.